ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். இங்கே இப்போதே இருக்கிறது. பக்தரின் கேள்வி. வெவ்வேறு மார்க்கங்கள் உள்ளனவே, ஆன்ம ஞானம் பெற எந்த மார்க்கத்தை பின்பற்றுவது? பகவானின் பதில். நீங்கள் ஏதோ எங்கோ இருப்பதாகவும் ஆன்ம மெய்யறிவு வேறெங்கோ தனித்துள்ளதாகவும், ஆகவே அதனை அடைவதற்கு நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதாகவும் யோசிக்கிறீர்கள். ஆகவே மார்க்கங்கள் பற்றி பேசுகிறீர்கள். உண்மை என்னவென்றால், ஆன்ம மெய்மை இங்கே இப்போதே இருக்கிறது. நீங்கள் அதுவாகவே எப்போதும் இருந்து வருகிறீர்கள். உங்கள் கேள்வி எப்படி இருக்கிறதென்றால், இங்கேயே ரமணாசிரமத்தில் இருந்து கொண்டு ரமணாசிரமத்திற்கு செல்ல எந்த வழி சிறந்தது என்று கேட்டு அலைவது போன்றிருக்கிறது. கேள்வி பதில் விளக்கம். மேற்கண்ட கேள்வி பதில் சார்ந்த விளக்கத்தை தன் குருவிடம் கேட்டு தெளிவு பெறுகிறாள் ஒரு மாணவி. குருவே வணக்கம். பகவான் ரமணரின் இந்த உரையாடலை படிக்கும்போது எனக்கு தலை சுற்றுகிறது. ஒருவர் அவரிடம் எந்த மார்க்கத்தை பின்பற்றுவது என்று கேட்கிறார். அதற்கு ரமணர், நீ ஆசிரமத்தில் இருந்து கொண்டே ஆசிரமத்திற்கு வழி கேட்பது போல இருக்கிறது என்று பதில் சொல்கிறார். குருவே, எனக்கு இது புரியவில்லை. நாம் இப்போது அறியாமையில் இருக்கிறோம் தானீஸ். இங்கிருந்து ஞானம் என்ற இடத்திற்கு செல்ல யோகம், பக்தி, தவம் என்று ஏதாவது ஒரு வழியில் போய்த்தானே ஆக வேண்டும். ரமணர் ஏன் வழியே இல்லை என்பது போல் பேசுகிறார்? வண்டார்குழலி, உன் கேள்வி நியாயமானது. ஆனால் ரமணர் சாதாரண தளத்தில் நின்று பதில் சொல்லவில்லை. அவர் பரமார்த்தீக நிலையில், அப்சல்யூட் ரியாலிட்டி இலிருந்து பேசுகிறார். முதலில் வழி அல்லது மார்க்கம் என்றால் என்ன என்று பார். ஒரு வழி என்பது உன்னை புள்ளி ஆ விலிருந்து புள்ளி ஆ வுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, நீ சென்னையில் இருக்கிறாய், டெல்லிக்கு செல்ல வேண்டும். அதற்கு விமானம், ரயில் அல்லது கார் என பல வழிகள் உள்ளன. இங்கே 3 விஷயங்கள் முக்கியம். நீ இருக்கும் இடம் சென்னை, நீ போக வேண்டிய இடம் டெல்லி, பயணம் செய்ய வேண்டிய தூரமும் காலமும் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். ஆன்மீகத்தில் மற்ற எல்லா மார்க்கங்களும் துவைதம், யோகம் போன்றவை இந்த அடிப்படையில்தான் பேசுகின்றன. நீ இப்போது ஜீவனாக, அதாவது மனிதனாக இருக்கிறாய். கடவுள் வைகுண்டத்திலோ கைலாயத்திலோ அல்லது 7வது வானத்திலோ இருக்கிறார். நீ பக்தி செய்தோ தவம் செய்தோ மரணத்திற்குப் பிறகோ அல்லது பல காலத்திற்குப் பிறகோ அவரை அடையலாம் என்று சொல்கின்றன. ஆமாம், அதுதானே நமக்கு தெரிந்த ஆன்மீகம். ஆனால் அத்வைதம், குறிப்பாக ரமணர் கேட்பது இதுதான். நீ அடைய வேண்டிய கடவுள் அல்லது ஞானம் உன்னை விட்டு தூரத்திலிருந்தால்தானே நீ பயணம் செய்ய வேண்டும். அந்த பொருள் இப்போதே இங்கேயே நீயாகவே இருந்தால் நீ எங்கே பயணம் செய்வாய்? இங்கேயே ரமணா ஆசிரமத்தில் இருந்து கொண்டு ரமணா ஆசிரமத்திற்கு செல்ல வழி கேட்பது போல என்ற உதாரணத்தை இன்னும் விரிவாக சொல்லுங்களேன். கற்பனை செய்துகொள். ஒருவர் ரமணா ஆசிரமத்தின் உள்ளே பகவான் அமர்ந்திருக்கும் ஹாலிலேயே உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தான் எங்கிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு மயக்கத்திலோ அல்லது கனவிலோ இருக்கிறார். திடீரென்று விழித்துக்கொண்டு பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்கிறார், ஐயா, நான் ரமணா ஆசிரமம் போக வேண்டும். இங்கிருந்து எவ்வளவு தூரம்? நான் பேருந்தில் போக வேண்டுமா, ரயிலில் போக வேண்டுமா என்று கேட்கிறார். இப்போது அவருக்கு நீ என்ன பதில் சொல்வாய்? ஐயா, நீங்கள் ரமணா ஆசிரமத்தில்தான் உட்கார்ந்திருக்கிறீர்கள், எங்கும் போக தேவையில்லை என்று சொல்வேன். அவர் உடனே, இல்லைங்க, நான் ஏதாவது முயற்சி செய்துதான் அங்க போகணும். நான் ஆசிரமத்தை சுற்ற வேண்டுமா அல்லது தலைகீழாக நிற்க வேண்டுமா என்று கேட்டால், ஐயோ, நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், கண்ணை திறந்து பார்த்தால் போதும் என்று சொல்வேன். சரியாக சொன்னாய். எதையும் செய்ய வேண்டாம், சும்மா பார்த்தால் போதும். இதுதான் ரமணரின் உபதேசம். நாம் எல்லோரும் அந்த நபரைப் போலத்தான்.
நாம் ஏற்கனவே ஆன்மா அல்லது கடவுள் என்ற பேருண்மையில்தான் இருக்கிறோம். நாமே அதுதான். ஆனால் நான் உடல், நான் பாவி, நான் மனிதன் என்ற மயக்கத்தில் கனவில் இருந்து கொண்டு ஞானமடைய அல்லது கடவுளை அடைய என்ன வழி என்று தேடுகிறோம். நீ செய்ய வேண்டியது பயணமல்ல, விழிப்பு. பயணம் செய்வதற்குத்தான் காலம் தேவை. விழிப்பதற்கு ஒரு கணம் போதாதா? இது கேட்பதற்கு மிக அற்புதமாக இருக்கிறது குருவே. மற்ற மார்க்கங்களுக்கும் இதற்கும் உள்ள அந்த நுட்பமான வித்தியாசத்தை இன்னும் விளக்க முடியுமா? நிச்சயம். இதுதான் அத்வைதத்தின் தனிச்சிறப்பு, யுனிக்னஸ். மற்ற மார்க்கங்கள் முக்தியை உத்பாத்தியம், புதிதாக உருவாக்கப்படுவது அல்லது பிராப்யம், வேறோரிடத்திற்கு சென்று அடைவது என்று கருதுகின்றன. இப்போது நீ பக்தனாக, அதாவது கட்டுப்பட்டவனாக இருக்கிறாய். பூஜை செய், தவம் செய், எதிர்காலத்தில் முக்தி கிடைக்கும் என்பதுதான் பொதுவான வாக்கு. ஆனால் அத்வைதம் சொல்கிறது, முக்தி என்பது நித்திய சித்தம், எவர் அட்டைன்ட். அது எப்போதோ கிடைக்கப் போவதல்ல. அது உன் இயற்கை சுபாவம், நேச்சர். இதற்கு பிரசித்தி பெற்ற கழுத்துச் சங்கிலி கதையை சொல்கிறேன். ஒரு பெண் தன் கழுத்தில் சங்கிலியை போட்டுக்கொண்டே, ஐயோ, என் சங்கிலியை காணோம் என்று வீடு முழுக்க தேடுகிறாள். அழுது புலம்புகிறாள். ஒருவர் வந்து பார்க்கிறார். அவள் கழுத்தில் சங்கிலி இருப்பதை பார்க்கிறார். அவர், அம்மா, சங்கிலியை பெற நீ 1 மாதம் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். கழுத்தை தொட்டு பார் என்பார். அவள் தொட்டு பார்க்கிறாள். ஆஹா, சங்கிலி கிடைத்துவிட்டது என்று குதிக்கிறாள். இப்போது சொல் வண்டார்குழலி, அந்த சங்கிலி அவளுக்கு புதிதாக கிடைத்ததா? இல்லை, அது எப்போதும் அங்கேயேதான் இருந்தது. ஆனால் அவளுடைய அறியாமையினால் அது இல்லாதது போல் இருந்தது. இதுதான் அத்வைதம். சங்கிலி தொலைந்ததாக நினைத்தது அஞ்ஞானம். வீடு முழுக்க தேடியது பிற மார்க்கங்கள், சாதனா. கழுத்தில் இருக்கிறது என்று சொன்னவர் குரு. தொட்டு பார்த்தது ஆத்ம விசாரணை. கிடைத்தது முக்தி. உண்மையில் தொலைக்காத ஒன்றை தேடினாய், அடைந்திருக்கும் ஒன்றை அடைந்தாய். இதற்கு பெயர்தான் பிராப்தஸ்ய பிராப்தி, அடைந்ததை அடைதல். கெய்னிங் த கெய்ன்ட். ரமணர் சொல்வது இதுதான். நீ எங்கோ இருப்பதாக நினைக்கிறாய், கடவுள் எங்கோ இருப்பதாக நினைக்கிறாய். அதனால் இடையில் ஒரு பாலம், வழி போட பார்க்கிறாய். நீயே கடவுளாக இருக்கும்போது பாலம் எதற்கு? குருவே, தர்க்க ரீதியாக இது புரிகிறது. ஆனால் அனுபவத்தில் நான் இன்னும் இந்த உடலாகத்தானே உணர்கிறேன். எனக்கு பசிக்கிறது, வலிக்கிறது. நான் பிரம்மம் என்று சும்மா சொன்னால் போதுமா? சும்மா சொன்னால் போதாது. அந்த உணர்வு வர வேண்டும். ஏன் உனக்கு அந்த உணர்வு வரவில்லை? ஏதோ ஒன்று மறைக்கிறது. ரமணர் அதை நான் உடல் என்னும் எண்ணம், தேகாத்ம புத்தி என்கிறார். இன்னொரு உதாரணம் கேள். நீ இரவில் கனவு காண்கிறாய். கனவில் நீ அமெரிக்காவிற்கு விமானத்தில் செல்கிறாய். இடையில் விமானம் கோளாறாகி பயப்படுகிறாய். கனவில் இருக்கும் உன்னிடம் வந்து, நீ அமெரிக்காவில் இல்லை, நீ சென்னையில் உன் படுக்கையில் இருக்கிறாய் என்று சொன்னால் நீ நம்புவாயா? கனவில் இருக்கும் வரை நம்ப மாட்டேன். விழித்த பிறகுதான் தெரியும் நான் படுக்கையை விட்டு நகரவே இல்லை என்று. கனவில் நீ அமெரிக்கா செல்ல எடுத்த முயற்சிகள், பயணம், பயம் எல்லாமே விழித்த பிறகு என்னவாகும்? எல்லாம் பொய் என்று ஆகிவிடும். அதேதான் இங்கும். இப்போது நீ காணும் இந்த உலகம், உன் ஆன்மீக தேடல், உன் பயிற்சிகள் எல்லாமே ஒரு நீண்ட கனவு. நான் யார் என்று விசாரித்து நீ விழித்துக் கொள்ளும்போது, ஞானமடையும்போது நீ உணர்வது இதைத்தான். அட, நான் எப்போதும் பூரணமான ஆன்மாவாகவே இருந்திருக்கிறேன். நான் பிறக்கவுமில்லை, இறக்கவுமில்லை, எங்கும் போகவுமில்லை, எதிலிருந்தும் வரவுமில்லை. இதுதான் அஜாத்தவாதம், அஜாத்தவாதா, படைப்பே இல்லை என்ற கொள்கை. ரமணர் இதைத்தான் வலியுறுத்தினார். குருவே, அப்படியானால் பக்தி, யோகம் எல்லாம் தவறா? தவறில்லை. ஆனால் அவை படிப்படியான வழிகள், கிரமமுக்தி.
அவை உன் மனத்தை தூய்மைப்படுத்தும். கனவுக்குள் நடக்கும் நல்ல விஷயங்கள் அவை. ஆனால் அத்வைதம், குறிப்பாக ரமணரின் ஆத்ம விசாரணை ஒரு நேரடி பாதை, டைரக்ட் பாத். மற்றவை சொல்கின்றன, படியில் ஏறு, மேலே போகலாம். ரமணர் சொல்கிறார், கண்ணை திற, நீ ஏற்கனவே மேலேதான் இருக்கிறாய். நீ ஆசிரமத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தால் டிக்கெட் வாங்க வேண்டும், பயணம் செய்ய வேண்டும். ஆனால் நீ ஆசிரமத்தில்தான் இருக்கிறாய் என்று குரு சொல்லிவிட்டால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வேறெங்கும் ஓடாமல் சும்மா இருத்தல். இங்கே இப்போதே என்பதின் வலிமை இப்போது புரிகிறது குருவே. நான் தேட வேண்டியது கடவுளை அல்ல, என்னையே. நான் போக வேண்டியது கைலாயத்திற்கல்ல, என் இதயத்திற்கு. மிகச்சரி. வருவதும் போவதும் ஆன்மா அல்ல, என்றும் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்து நிற்பதே ஆன்மா. அந்த ஆன்மா நீயே. தத் துவம் அசி. மிக்க நன்றி குருவே. ரமண ஆசிரமத்திலிருந்து கொண்டு ஆசிரமத்திற்கு வழி கேட்ட அந்த அறியாமை இப்போது விலகிவிட்டது. எதற்கான வழியை நான் தேடினேனோ அதுவாகவே நான் இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. கேள்வி பதில் ஆதாரம்: ஸ்ரீ ரமண ஆசிரம வெளியீட்டு நூல்கள். கேள்வி பதில் விளக்கம்: இதோ கொஞ்சம் அமுதம் வலையொளி தளம்.